வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு டிஃபன் கோம்போ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கிற செட் தோசை. சில பேர் இதை அவல் தோசைன்னு சொல்லுவாங்க. இது எந்த அளவுக்கு நல்ல சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள இந்த சட்னியும் இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செட் தோசைக்கு மாவு அரைக்கணும். அதுக்கு அரை கப் அளவுக்கு இட்லி அரிசி, அரை கப் அளவுக்கு பச்சரிசி, அரை கப் அளவுக்கு திக்காக இருக்கிற அவல் இல்லாட்டி மெல்லிஸாக இருக்கிற அவல் எது வேணால் எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருட்டு உளுத்தம்பருப்பு, 1/8 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 கப் அளவுக்கு புளிக்காத மோர். இது எதுக்குன்னா அவலை நம்ம இந்த மோரில் அரிசி பருப்பெல்லாம் ஊற வைக்கிறப்பே தனியாக ஊற வச்சுக்கோங்க. மற்ற அரிசி உளுத்தம்பருப்பு வெந்தயம் எல்லாத்தையுமே நல்லா ஒன்றா சேர்த்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதோடைய அவலையும் ஊற வச்சு நல்லா மிக்சியிலையோ கிரைண்டர்லேயோ நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த மாவில் உப்பு போட்டுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடணும். நான் ஏற்கனவே மாவு அரைச்சி புளிக்க வச்சிட்டேன். எந்த அளவுக்கு மாவு புளிக்குதோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அரைச்ச மாவு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்கணும். இந்த அளவுக்கு ஃபர்மெண்ட் ஆகி வந்தால் மட்டுமே தோசை உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் பொங்கி வரலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 மணி நேரம் கூட புளிக்க வச்சுக்கோங்க. அப்பையும் வரலை அப்படின்னா ஒரு பிஞ்சு சோடா உப்பு போட்டு தோசை மாவு எவ்வளோ ஊற்றுறீங்களோ அதுக்கேற்ற அளவு மாவை எடுத்துகிட்டு சோடா உப்பு போட்டுருங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் இதை வச்சுக்கலாம். திக்காக மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. தண்ணி கரைச்சதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம். நான் இப்போ ஒரு 3 தோசை மட்டும்தான் ஊற்ற போகிறேன். அதனால் மாவு கொஞ்சம் எடுத்துட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறமா தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் தண்ணி தெளித்து ஃபஸ்ட்டு அதை சூட்டை தணிச்சுதுங்க. அதுக்கப்புறமா தோசை ஊற்றணும் அப்படின்னா ஈவனாக நமக்கு சுட்டு வரும். இந்த தோசை மெல்லிஸாக ஊற்ற முடியாது. இந்த அளவுக்கு நல்லா மெத்துன்னு ஊற்றுனதுக்கப்புறமா எண்ணெய் சும்மா கொஞ்சமாக ஊற்றினா போதும். இதை மூடி வச்சு தான் நம்ம வேக விடணும். இந்த தோசையை நம்ம திருப்பி போட முடியாது. அதனால் ஒரு மிதமான தீயிலேயே ஒரு 2 நிமிஷத்தில் நமக்கு சட்டுன்னு வெந்து வந்துடும். இந்த மாவு பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா ஓட்டையாக அந்த மாதிரி புளிச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா வந்திருக்கும். வெந்தயத்தோட வாசமும் நல்லாயிருக்கும். அவல் போட்டதோட அந்த சாஃப்ட்னஸும் உங்களுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிறப்ப நம்ம எடுத்துட வேண்டியதான். நம்மளோட அவல் தோசை ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள சட்னியை இப்போ ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கோங்க. 2 வெள்ளைப்பல் பூண்டு, ஒரு 5லேருந்து 6 வரமிளகா காரத்துக்கு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அதுக்கு அதிகமாக போடக்கூடாது. நல்லா தண்ணி ஊற்றி நைஸாக கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டிடுங்க. இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட இந்த அவல் தோசையும் அதே மாதிரி சட்னியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.